அஸ்லாம் வலைக்கும். டைனிங் டேபிள்குள்ளே எப்படி தண்ணி போணுச்சுன்னே தெரியல. அந்த டவரில் எங்கேயாச்சும் கத்தி கீறி ஓட்டையாயிடுச்சா என்ன எதுவும் தெரியல. நல்லாவே அங்கங்கே வாட்டரியாக இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த டைனிங் டேபிளை தொடச்சி விட்டுட்டு அந்த கலரையும் தொடச்சிட்டு காய வச்சுட்டு போடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் போல். அது ஃபுல்லாகவே எங்கே கடைசியும் கண்டுபிடிக்கவே முடியல எங்கே அது ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு ஃபுல்லாக தொடச்ச மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அரேஞ்ச் பண்ணணும். இந்த நைட் செட் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க நைட் நல்லா இருக்கனாலேயே நான் இந்த பேக் ஓப்பன் பண்ணாமலே இருந்தேன். சரி இந்த பெரிய நைஃப் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குங்கிறனால தான் இதை ஓப்பன் பண்ணேன். பெரிய நைஃபாக இருக்கனால காய்கறிலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்த்து தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மழை காலத்தில் ஒரு 2-3 தடவை நல்லா வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சூடாக செம்மையாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. இப்போ பனி நல்லா குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் கம்மியாயிடுச்சு. இப்போ வெயிலும் ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த பனி ஃபுல்லாக போகிறதுக்குள்ளே இன்னொரு தடவை சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.